பெரிய ஆள்னு சொல்ற அவங்கள பார்த்து எனக்கு அந்த ஒரு ஃபீலும் வரல. அவங்க பயப்படுங்கன்றாங்க, அந்த ஃபீலும் எனக்கு அவங்கள பார்த்து வர மாட்டேங்குது அந்த ஃபீமேல் ஆங்கர் பார்த்து. ஸோ நீங்க அவங்களுக்கு அடங்கி போனா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க, அதுலயும் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி வேணாம், அதுக்கு நான் வீட்டுல சும்மா உட்காந்துருவேன், தூக்கி போட்டுட்டு நான் அதை வெளில வந்ததுக்கான காரணம் இது. எல்லாத்த விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை விட்டுட்டு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. அவ்வளவு வருத்தலாம் இல்ல பேபி, நீங்க கொடுக்குற பில்டப் அளவுக்கு எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. ஐ ஜஸ்ட் told them ask her to do it if she can அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்து நான் கடைசியா சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தை வந்து ஆக்சுவலி அதுதான் ஃப்ரம் குக் வித் கோமாளி செட். சீசன் 5 ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 3 இயர்ஸ்ல நான் ஒர்க் பண்ண ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டீம் நான் சொல்லுவேன். நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலை ஆங்கர் அப்படின்றது தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டாக நம்ம பிரியங்காவும் உள்ளே போயிருக்காங்க. அதாவது விஜய் டிவியில் எல்லா மோஸ்ட் ப்ராபப்ளி 90% ஆஃப் த ஷோஸ் வந்து பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா இவங்களுமே வந்து ஆங்கர்ஸுமே கிண்டல் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக 90s ஆங்கர்ஸ்லாம் வந்து பல ஷோஸில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் உண்மை. சூப்பர் சிங்கர் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து பிரியங்கா இல்லாமல் அந்த ஷோவே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ சீனியர் மோஸ்ட் தான், திறமையும் கூட, அதை மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஆனால் இப்போது கான்ட்ரவர்சி என்ன ஆயிருக்கு அப்படின்னா மணிமேகலை வர்சஸ் பிரியங்கான்ற மாதிரி ஆயிருக்கு. மணிமேகலைக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஷோ குக் வித் கோமாளியில் ஆங்கரிங் வேலை. ஆனால் பிரியங்கா என்னவா போயிருக்காங்க அப்படின்னா குக்காக போயிருக்காங்க. அந்த வேலையை தானே பார்த்துட்டு வரணும் அப்படின்றது தான் மணிமேகலையோட ஆதங்கம். அது இல்லாமல் பிரியங்கா ஆங்கரிங் வேலை அங்கே பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்க விடலை, எனக்குன்னு அப்போ என்ன மரியாதை இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு 2-3 தடவை சொல்லி பார்த்தேன், நாசுக்காக சொல்லி பார்க்குறோம், அப்பயும் கேட்கல, நான் இப்படி தான் டாமினேட் பண்ணுவேன், நீ அடங்கி போன்ற மாதிரியான வார்த்தைகள் வருது. அப்படின்னும் போது நான் ஏன் அடங்கி போகணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. உண்மையாக இது வந்து ஒரு தன்மானத்துக்கு ஒரு இழக்குன்னு வரும்போது எவ்வளோ பணம் என்ன இது கொடுத்தாலும் நமக்கு அது வந்து செட்டே ஆகாது. சில பேருக்கு அப்படி தான். அதை தான் சொல்கிறாங்க நம்ம மணிமேகலை. இதனால் நான் விட்டு கொடுத்துருந்தா பல ஷோஸ் வந்திருக்கும், பல காசுகள் வந்திருக்கும். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்காத காரணம் என்னுடைய தன்மானம் அங்கே அடகு வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல நான் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் ஸ்வீட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் பிரியங்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து இதே மாதிரி பண்ணேன்னா உன் கேரியருக்கே ஆபத்துன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்களாம். இது வந்து எப்படி அது 15 வருஷம் நான் 2010லேருந்து வந்திருக்கேங்க, என்னோடய உழைப்பை போட்டு நான் வந்திருக்கேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பேன், என்னோடய உழைப்புனால இந்த 15 வருஷம் நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னும் போது இவங்களால நான் ஆன மாதிரி இவங்க ஒரே நிமிஷத்தில் என் கேரியரை காலி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அவங்களால முடிஞ்சது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் செட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. பிரியங்கா ரொம்ப சூப்பராக ஆங்கரிங் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க பர்சனல் லைஃப்மே ஒரு கஷ்டம் நிறைந்தது. அண்ட் அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு தான் நம்மளும் நினைப்போம், சிரித்து பேசுகிறாங்கன்னு. பட் இந்த மாதிரி பர்சனலாக சொல்லும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வருத்தம் தான் அளிக்குது. இது எப்படி இந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீசன் 5ோட ப்ரொடக்ஷன் டீம் குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் சரி கிடையாது. அண்ட் அவங்க சப்போர்ட்டும் சரி கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இதனால் உங்கள் கேரியர் பாதிக்கப்படும்னு அவங்க டீமும் சேர்ந்து சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. எத்திக்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன் 4 வரைக்கும் சூப்பரான ஒரு டீம் இருந்தாங்க, அவங்க கரெக்டாக அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் நேருக்கு நேராக பேசணுன்னா நேருக்கு நேராக பேசணும், பின்னாடி வந்து சொல்லக்கூடாது. என்ன விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க குக் வித் கோமாளியில் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான விளக்கம் தான் இது. இதனால் பிரியங்கா வந்து பழிவாங்கணும் அப்படி இப்படிலாம் நான் நினைக்கல. அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும், நிறைய பண்ணட்டும், அதுலேயாவது அவங்க பிஸியாக இருக்கட்டும், அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காமாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி பில்டப் கொடுக்குற மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப பெருசாக அவங்க அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இருக்கட்டுமே, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் மணிமேகலை சொல்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட நான் அடங்கி போனால் தான் எனக்கு இந்த லைஃப் கிடைக்கும் அப்படின்னா அது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் வைஸும் வந்து அவங்கள வந்து மிரட்டுற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இதனால் உங்களுக்கு கேரியர் பாதிக்கும் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நடக்குதுன்னா கண்டிப்பாக சன் டிவிலேருந்து இவங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து நம்ம பட் சார் அங்கே இருக்கார், கண்டிப்பாக வந்து அந்த இதுலேருந்து இவங்களை கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.